ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எயிட் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ தமிழ்லேயே பார்த்துட்டீங்கன்னா போலும், நம்ம காலேஜ் ப்ரெசன்டேஷனை வெறும் 2 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஆமான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம காலேஜ் ப்ரெசன்டேஷனில் நிறைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணுவோம், நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுவோம் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸை பார்த்தா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்து வெறும் 2 நிமிஷத்தில் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட கவர் பண்ண ஆள் கொடுத்தோன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ChatGPTல வந்து ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியது இருக்குது. நான் அது அந்த இதையும் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ChatGPTல வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணணும், give the PPT slide in text. ஒரு 10 ஸ்லைடுன்னு கொடுத்துடலாம். 10 ஸ்லைடு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லைடு வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், ரீஜெனரேட் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா, இப்போ அதுக்கான உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ணா, இது அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து சும்மா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேர்ட் டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் ஸ்லைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லைடுங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸ்லைடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட 10 ஸ்லைடுக்கான இது இருக்குது. அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணால், இப்போ வந்து gamma.a.app சொல்லிட்டு இங்கே வந்து இந்த gamma AI சொல்லிட்டு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இதுக்கான லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு லாகின் பண்ணினா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கிரியேட் நியூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும் போதும் இல்லாட்டி இந்த மாதிரி காட்டும். இதை வந்து இம்போர்ட் ஃபைல் ஆர் URL இந்த டைப் பண்ணுங்கள். பேஸ்ட் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலும் அது சில டைம் வந்து நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் கொடுக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணுறதும் அதுவும் வந்து நிறைய டைம் வந்து நம்மளுக்கு தப்பாக கொடுக்கும். ஸோ வந்து இம்போர்ட் ஃபைல் ஆர் URL கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் இம்போர்ட் ட்ரைவும் யூஸ் பண்ணாதீங்க, இம்போர்ட் ஃப்ரம் URLனும் யூஸ் பண்ணாதீங்க. அப்லோட் யோர் ஃபைல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட PPT டாக்குமெண்ட்ஸ் இங்கே இருக்கும். அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கும். லோடிங் ஆகுதுங்களா, முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் இருக்குது, நம்ம ப்ரெசன்டேஷன் இருக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டே வந்து நான் அதில் கொடுத்துருக்க இது வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட்டை எடுத்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நிறைய தப்பாக சில டைம் எடுத்து கொடுத்துரும். ஸோ வந்து இந்த ஃபார்மேட்டில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஸ்லைடு வரைக்கும் வைக்கலாம். ஸோ வந்து ஒரு இதில் 400 கிரெடிட்ஸ் தருவாங்க. நான் ஏற்கனவே 2 ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். அதனால் ஒன்று இப்போ வந்து இப்போ 400 மேலே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே வந்து இப்போ முடிக்க முடியாதா, அதாவது 400 நம்ம தீர்த்துட்டோம்னா அதுக்கு மேலே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து புது இமெயிலில் வந்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டாக எடுத்து காப்பி பண்ணி போடாதீங்க. இது வந்து நான் சொல்கிற இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து அது ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தீமை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் டார்க் வேணுமா லைட் வேணுமா சில தீம்ஸ்லாம் இருக்குது. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜெனரேட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் PPT ப்ரெசன்டேஷன் வில் பி ரெடி.
பார்த்தீங்களா? அதுவா டெக்ஸ்ட் பண்ணி எப்படி டெக்ஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நான் ஒவ்வொரு ஸ்லைடாக காட்டுறேன். இமேஜஸும் வச்சு கொடுத்துருச்சு. என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஏஐ சம்மந்தப்பட்டதுனால அதுக்கான இது எடுத்து கொடுத்துருச்சு. ஒருவேளை நீங்கள் யாராவது ஒரு ப்ரொஃபஷனலோட ஃபோட்டோஸோ இல்லை இல்லாட்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சிஎம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வைக்கிறீங்கனாலும் சிஎம்மோட ஃபோட்டோவும் எடுத்து வச்சு கொடுத்துரும். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை இதில் வந்து நான் யாரோட பேரும் ஆட் பண்ணல, யாரோட இதுவும் இல்லை. ஒருவேளை அவங்களோட இமேஜும் வேணும்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எடுத்து இதில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இல்லை ஒரு ஆத்தரோட பேர் எடுத்து வைக்கிறீங்கன்னா அந்த ஆத்தரோடையும் சேர்த்து இந்த இமேஜாக எடுத்து கொடுத்துரும். சரி, ஓகே. இதை நம்ம எடிட் பண்ணணும்னா இங்கே வந்து இதில் தான் எடிட் பண்ணணும் இல்லை, இதில் சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பவர் பாயிண்டாக வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கூகுள் ஷீட்டாக வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பிபிடியாக டவுன்லோட் பண்ணால் தான் நம்மளுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஓகே, இதில் சில பேர் வந்து இதில் பார்த்தோன்னே ஒன்று கேட்டிருக்கலாம். என்னென்னா சைடில் வந்து மேட் வித் காமான்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா Ctrl+N கொடுத்து ஒரு நியூ ஸ்லைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இதில் இருக்கிறத வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் சாம்பிளுக்கு சும்மா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே இதில் நீங்கள் வேணாட்டியும் கூட இந்த மாதிரி வச்சுட்டு அலைன் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை பிபிடி ப்ரெசன்டேஷனு ரெடி. இல்லாட்டி நீங்கள் அதவே வச்சு நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்போ அதே பிபிடி நீங்கள் ரெடி பண்ணனாலும் இந்த இடத்துல இல்லாட்டி ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு இந்த இமேஜ் வைக்கிறேன், இந்த இடத்துல ஏதாவது டிசைன் மாதிரி போட்டு இதை நீங்கள் இப்படி கவர் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? எதுவும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு ChatGPTயில் போயிட்டு உங்களுக்கான அந்த ஸ்லைட் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்லைட் கிரியேட் பண்ண, இல்லாட்டி ஃபஸ்ட்டே நான் இந்த கண்டென்ட் தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம், அந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம், உள்ள இது பண்ணி இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட தீம் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை ஸ்லைட் வேணும் கொடுத்தோம். மேக்ஸிமம் 10 ஸ்லைட் தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் கண்டென்ட்டை பிரித்து போட்டு கூட ஒரு 2 ஸ்லைடாக போட்டு கூட நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நாள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஸ் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்ம பார்ப்போம்.